ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடுமாங்காய் ஊறுக்காய் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வெயிலுக்கு சரியான காரசாரமாக சாப்பிடக்கூடாதான். ஆனால் நம்ம வயசுமா இருக்காங்க, டேஸ்டியாக காரமாக ஏதாவது இருந்தால் தான் நமக்கு சாப்பாடு கூட இறங்குது. ஸோ அதனால் வடுமாங்காய் ஒரு 1/2 kg வாங்கிட்டு வந்தேன். 1/2 kg 50 rupeesனு வாங்கிட்டு வந்தேன். நான் திருவேற்காடுலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா ஒயிட் பண்ணி வச்சிடணும். நல்லா தொடச்சி சுத்தமாக தொடச்சி வச்சுருக்கணும். ஒரு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் மிளகாய் பொடி போட்டுடணும். 4 ஸ்பூன் மிளகாய் பொடி, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா வெந்தயமும் கடுகும் ஃப்ரை பண்ணி போட்ட பொடி, அதுக்கப்புறம் உப்பு, நல்லெண்ணெய், அவ்வளோதான் நம்ம ஆட் பண்ண போட வேண்டியது. அண்ட் மஞ்சள் தூள் போட்டுருவோம். மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். நல்லெண்ணெய் போட்டால் ரொம்ப நல்லது. இல்லை விளக்கெண்ணெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊற வைக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வைக்காமல். ஒவ்வொருத்தருக்கு கை செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, கெட்டு போயிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கை வைக்காத நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்ல சாரமாக தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, குருமாக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் விட வடுமாங்காய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஆஃப்டர் 1 வீக் அப்புறமா இது நல்லா ஊறிடுச்சு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான காரசாரமான டேஸ்டியான அடிப்போலியான ஒரு வடுமாங்காய் ஊறுகாய் ரெடி. பாய்.